Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோல the all new Jupiter பத்தி தான் பார்க்க போறோம். வண்டி டெக்னிக்கலா சவுண்டா இருக்கு, லைட் செட்டப்லாம் பக்காவா மாத்திருக்காங்க. அதே போல Jupiter 125 மாதிரி இங்கேயும் வந்து ரெண்டு ஹெல்மெட் வைக்கிற மாதிரி பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. அதே போல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்மார்ட் போன் மூலமா கனெக்ட் பண்ணலாம். அண்ட் வண்டியோட மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் வண்டியோட எண்டில் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் அதில் இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. கைஸ், வண்டியோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் எல்லாமே வந்து எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹை பீம் போட்டிருக்கேன், நல்லா பவர்ஃபுல்லான செட்டப்ல வந்திருக்கு. அதே போல மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் கனெக்ட்னால ஸ்மார்ட் கனெக்ட் வந்து இங்கே ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க. கைஸ், இந்த வண்டியோட சாவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் பிராண்டிங் இங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு ரேசிங் ஆஸ் போல வந்து சிம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெயின் கீ அந்த ஸ்பார்க் கீ வந்து வந்திருக்கு. வண்டியோட ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட பிராண்டிங் அந்த ஆஸ் சிம்பிள் வந்திருக்கு. இங்கே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எஸ் தான். ஸோ டேட்டா பிராண்டிங்லாம் போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெகிரேட்டடாகவே வந்திருக்கும். ஸோ இப்போ நான் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இன்டெகிரேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே ஒரு பியானோ பிளாக் இன்சர்ட்டும் வந்து வந்திருக்கு. வண்டி ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி லைட்டுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அஜார் லாம்பும் இருக்கிறதுனால போட்டிருக்கேன். ஆன் பண்ணும்போது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டி லைட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. கீழே வந்து ஒரு கிளாஸியான ஒரு பிளாக் ஃபினிஷிங் வந்திருக்கு. அதே போல் மட்கார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் பாடியிலே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 106 கிலோ வந்து வெயிட் இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டயர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 220 mm வந்து டிஸ்க் பிரேக்கோட வருது. 90/90 12 இன்ச் வந்து டியூப்லெஸ் டயர்ஸோட வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்திருக்கு. அதே போல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்து ஆட் ஆயிருக்கு. அலாய் வீல்ஸ் வந்து பிளாக் கலரில் ஒரு 5 ஸ்போக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ். கைஸ், இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட பூட் ஸ்பேஸ் தான். ஜூபிட்டர் 125ல நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஹெல்மெட் வந்து வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 33 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் வண்டியோட யூசர் மேனுவல், டூல் கிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். 33 லிட்டர்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க டிவிஎஸ்க்கு. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு டைம் வந்திருக்கு. அதே போல் உங்களுக்கு ஹெல்மெட் கன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் எக்கானமின்னு மேலே வந்திருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பீடோமீட்டர் எந்த டிரைவிங் மோட்ஸில் இருக்கும், ஈக்கோ பவரில் இருக்கான்றது டிரைவிங் ஏற்ற மாதிரி மாறும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ், இது 5.1 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி ஓட ரியல் டைம் வந்து மைலேஜும் உங்களுக்கு மேலேயே வந்து டிஸ்பிளேல வந்துடுங்க. அண்ட் இது சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஹை பீம், லோ பீம் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடல் ஸ்டாப்பாக இருக்கும். அந்த பட்டனுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துலவே வந்துடும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா டிசைன் லாங்குவேஜ் வந்து ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து சின்ன சின்ன டெக்ஸ்சர் எலமெண்ட்டும் வந்து நல்லாவே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் கனெக்ட்னால உங்களுக்கு ப்ளூடூத் மூலமாக உங்களுக்கு கால்ஸ், மெசேஜ், நோட்டிஃபிகேஷன்ஸ், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ், அதே போல் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்ட் ஃபங்க்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கனெக்டும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கான லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்லோப்பான பிளேஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரப்பரைஸ்டு குஷனிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஹை பீம், லோ பீம், பாஸ்க்கான ஸ்விட்சும் வந்து இன்டெகிரேட்டடாகவே வருது. இங்கே வந்து அஜார் லைட்கான ஸ்விட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஜார் லைட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹாரன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடல் ஸ்டாப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. மைலேஜும் வந்து நல்லாவே கிடைக்கும். கீழே இக்னிஷன் அண்ட் வாய்ஸஸ்க்கான பட்டனும் வந்து இங்கே வந்திருக்கு. ஜூபிட்டர் 125ல நம்ம பார்த்தோம். அதே போல் டேங்க் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 லிட்டர்ஸ் E20 பெட்ரோல் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். கைஸ், அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி போடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதே போல் ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் த கோல வந்து நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். க்ளோசிங்கோட வருது. இங்கே ஒரு 2 லிட்டர் வந்து க்ளோ பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வண்டியோட டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுற டீட்டெயில்ஸும் வந்து இங்கே ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டயரும் வந்து லைஃப் வரும், மைலேஜும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க.
கைஸ் இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1275 mm இருக்குங்க. அதே போல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163 mm இருக்குது. அண்ட் சீட்டோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 756 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஓவரால் வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 106 கிலோ வந்து வெயிட் வந்து இந்த வண்டியில் வருது. வண்டியோட லெக் ரூம் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 mm இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் லெக் ரூம் ஸ்பேஸுங்க நல்லா ஸ்பேஷியஸாகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு சீட்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 756 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி லென்த் சீட்டுன்னு சொல்லலாம். 2 பேர் வந்து இதில் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஜூபிட்டரோட பிராண்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு டியூல் டோன் கலரில் வந்து சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லெவல் நல்லா இருக்குது. குஷனிங்கை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சீட்டுங்க. 2 பேர் இல்லை தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். ரியரோட ஷாக் அப்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வின் டியூப் எமோஷன் டைப்பில் வந்துருக்கு. இது வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 110cc சிங்கிள் சிலிண்டர் 2 வால்வ் இருக்குது. பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 PS பவரும் 9.8 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்கோட வருது. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90/90 12 inch டியூப்லெஸ் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அதே டயர் சைஸ் தான் உங்களுக்கு ரியர்லேயே வந்து வந்திருக்கு. பேக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிக் ஸ்டார்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு கட் ஆயிருது. மொரோவர் இன்ஜினில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட பிராண்டிங்கை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டரோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட் ப்ளூ ஃபினிஷிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. அதே போல் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பேசஞ்சர்ஸ்க்கான ஃபுட் பெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் இருக்குது. ஸோ உள்ள கம்பைண்டாக இருக்கிறதுனால வந்து லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வண்டியோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பைக் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து க்ரோம் ஃபினிஷிங்கோட வருது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி பேக்கில் வந்து எல்இடி லைட்ஸ் தான். ஸோ லைட்ஸே வந்து ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லேம்ப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து சைடில் வந்து க்ளோ ஆகுது. ஃப்ரண்ட்லேயும் நம்ம பார்த்தோம். அதே போல் இதில் அஜார் லைட்டும் வந்திருக்கு. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட பிராண்டிங் க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. அதில் இப்போ கிராப் ரைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்லேயே வந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் நம்பர் பிளேட்கான லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஹாலஜன் தான். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்திருக்கு. ஸோ இந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸும் இந்த லைட்டும் இன்டகிரேட்டடாக பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட மிரர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஎஸோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கனால மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ஈஸி. கைஸ் வண்டியோட கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காப்பர் மேட், அதே போல் ஒரு கிளாஸியான ப்ளூ கலர். என்னோட பர்சனல் ஃபேவரட்னா இந்த மேட் ப்ளூ தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைலைட்னா இந்த இன்ஃபினிட்டி லைட், அதே போல் வண்டியோட பூட் ஸ்பேஸ் தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் வண்டியில் மொத்தம் 4 மாடல் இருக்குது. இதுதான் இருக்கிறதே வந்து டாப் மாடல். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 99,500 வருதுங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் டிவிஎஸ் பைக் ஸ்கூட்டர்ஸ் வாங்கினா எஸ்ஆர் டிவிஎஸ் ஊரப்பாக்கத்தில் இருக்குது. இவங்களை நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, இல்லைனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப், அதில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது ஒரு நன்றி, வணக்கம்.